நடிகர் கமல்ஹாசன் நடிக்கக்கூடிய தக் லைஃப் படத்தினுடைய ப்ரமோஷன் பொழுது நடிகர் கமல்ஹாசன் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அவருக்கு எதிராக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பை மேலும் வலுப்படுத்தியிருக்கிறது. கமல்ஹாசன் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய தக் லைஃப் படம் இந்த மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும் என்று சொல்லப்பட்டு அதற்கான பணிகளை படக்குழு மும்முரமாக மேற்கொண்டிருந்தாங்க. குறிப்பா இந்த படம் வெளியாகக்கூடிய தேதிக்கு முன்பாக கமல்ஹாசனுடைய ஒரு பேச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை கர்நாடக மாநிலத்தில் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அவர் சிவராஜ், கன்னட மொழி நடிகர் சிவராஜ் குறிப்பிடும் பொழுது அவரை தங்களுடைய சகோதரர், நான் இங்கு குறிப்பிட்டு பேசுவது தமிழ் என்று பேசினாலும் நீங்களும் தமிழிலிருந்து வந்தவர்கள் தான் என்பதனால் உங்களை நான் இப்படி குறிப்பிடுகிறேன் என்று அவர் ஒரு அன்பை பகிரும் விதமாகத்தான் சிவராஜை குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஆனால் அந்த புரிதல் என்பது கன்னட மொழி பேசுபவர்களுடைய மனதை புண்படுத்தியிருப்பதாக கருத்துக்கள் எழுந்திருந்தன. குறிப்பாக கன்னட மொழியாளர்கள், கன்னட மொழி பற்றாளர்கள் கமலுடைய பேச்சு கன்னட மொழியுடைய பற்றாளர்கள் மனதை புண்படுத்துவதாகவும் கன்னட மொழி பேசுபவர்களை இழிவுபடுத்துவதாகவும் அமைந்திருக்கிறது என்று கண்டனங்களை தெரிவித்திருந்தாங்க. இந்த சூழல்ல இந்த விவகாரத்துல தக் லைஃப் படம், கமல் நடித்திருக்கக்கூடிய இந்த தக் லைஃப் படம் வெளியாவதற்கு முன்பாக அதற்கு தடை விதிப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டதுல இந்த படம் வெளியாவதற்கான வழிமுறைகளை சட்டத்தின் மூலமாக பெறுவதற்காக நடிகர் கமல்ஹாசன் மற்றும் இந்த படக்குழுவினர் முயற்சியில் எடுத்திருந்தாங்க. குறிப்பா இந்த தொடர்பாக ஒரு வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் முன் வந்திருக்கிறது. அந்த வழக்குல இன்றைய தினம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல கமல்ஹாசனுக்கு எதிராக நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பியிருக்கிறது. கன்னடம் தமிழில் இருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம் என்று கமல்ஹாசனை கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது. தவறாக பேசிவிட்டு மன்னிப்பு கேட்க முடியாது என்பதா என்றும் காட்டமாக கமலுக்கு இந்த கேள்வியை கர்நாடக உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. கமல் மன்னிப்பு கேட்டால் கர்நாடகாவில் எழுந்திருக்கக்கூடிய இந்த மொழி தொடர்பான ஒரு பதற்ற சூழல் என்பது முடிந்துவிடும் என்றும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் கர்நாடகாவில் கமல் படத்தை ஏன் திரையிட வேண்டும் என்ற கேள்வியையும் கர்நாடக உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. கமல் மன்னிப்பு கேட்டால்தான் கர்நாடகாவில் சில கோடிகளை சம்பாதிக்க முடியும் என்றும் நீதிமன்றம் அந்த விசாரணையின் போது தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறது. கமல் பிரச்சனையில் சிக்கவில்லை, பிரச்சனையை உருவாக்கி இருப்பதே அவர்தான் என்றும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. உடைந்து போன முட்டையை கமலால் ஒட்ட வைக்க முடியாது, அதாவது அவர் சொன்ன வார்த்தைகள் என்பது ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய நேரத்தில் உடைந்து போன முட்டையை அவர் ஒட்ட வைக்க முயற்சிப்பது போன்று தற்பொழுதான முயற்சிகளை அவர் மேற்கொள்வதாக நீதிமன்றம் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறது. மேலும் கமல் மன்னிப்பு கேட்பது மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் என்று நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். தக் லைஃப் படத்திற்கு தடையை நீக்கக்கூடிய இந்த வழக்கு என்பது இன்று மீண்டும் பிற்பகல் 2:30 மணிக்கு விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் எங்கள் உத்தரவை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த அவகாசம் என்பது கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்பதற்கான அவகாசமா அல்லது அவர்களுடைய கருத்தை உள்வாங்கி நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்குவதற்கான ஒரு அவகாசமா என்பதெல்லாம் 2:30 மணி அளவுல தான் நமக்கு தெரிய வரும். மீண்டும் பிற்பகல்ல இந்த வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய நேரத்தில் தான் நீதிபதிகளுடைய உத்தரவு, கமல் தரப்பினுடைய கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படும். மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் நீதிமன்றம் எங்களுடைய உத்தரவை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள். கன்னடம் தமிழில் இருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம் என ஒரு கேள்வி, கமல் மொழியியல் ஆய்வாளரா அல்லது நிபுணரா என்ற ஒரு கேள்வி, கன்னடம் குறித்து பேசிவிட்டு மன்னிப்பு கேட்க முடியாது என்பது ஏன் என்ற ஒரு கேள்வி, கன்னட மொழி பேசக்கூடிய மக்களுடைய உணர்வுகள் புண்பட்டு ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கூடிய நேரத்தில் ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறார் என்று ஒரு கேள்வி, அதே போன்று மற்றொரு கேள்வியாக கன்னட மொழி மக்களிடம் மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் ஏன் கர்நாடகாவில் கன்னட மொழி பேசும் மக்களிடம் இந்த படத்தை வெளியிடுவதற்கு கமல் முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி என அடுக்கடுக்காக கர்நாடக உயர்நீதிமன்றம் கமலுக்கு கேள்வியை முன்வைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக இந்த விசாரணையை பிற்பகல் 2:30 மணி அளவில் கர்நாடக உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கன்னட மொழி குறித்து பேசி கமல்ஹாசன் கர்நாடகாவில் ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார். மேலும் கமல்ஹாசன் பேச்சு கன்னடம் பேசும் மக்களுடைய உணர்வை புண்படுத்தி உள்ளது என்பதெல்லாம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. எந்த ஒரு மொழியும் மற்றொரு மொழியில் இருந்து பிறந்தது இல்லை என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் சொல்கிறது. கன்னடம் குறித்து கமல்ஹாசன் பேச்சால் தற்போது ஒரு பதற்றமான சூழல் கர்நாடகாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன என்று கமல்ஹாசனை கர்நாடக உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. மேலும் கமல் மொழி குறித்து பேசக்கூடிய இந்த நேரத்தில் கமல் என்ன வரலாற்று ஆய்வாளரா அல்லது மொழியியல் நிபுணரா என்ற கேள்வியும் நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. மேலும் கன்னடம் பேசும் மக்களின் மொழி உணர்வை கமல்ஹாசன் சிறுமைப்படுத்திவிட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் என்றும் கர்நாடக
உயர்நீதிமன்றம் ஒரு கடுமையான வார்த்தைகளை கேள்விகளை கமல் முன் வைத்திருக்கிறது. இந்த வழக்கை விசாரிக்கக்கூடியவர் நீதிபதி நாகபிரசன்னா. அவர் அடுக்கடுக்கான கேள்விகளை கமல்ஹாசன் முன்பாக இந்த வழக்கில் வைத்திருக்கிறார். மொழியை சிறுமைப்படுத்திவிட்டு வணிக நோக்கத்திற்காக கமல் நீதிமன்றம் வந்துள்ளார் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் கமல்ஹாசனால் ஏற்பட்ட இந்த பதற்றத்தை போலீசார் சரி செய்ய வேண்டுமா? ஒரு உச்ச நட்சத்திரம், ஒரு பிரபலமானவர், நாடு முழுவதும் நன்கு அறிந்த ஒரு நபர், அவர் பேசக்கூடிய ஒரு கருத்து என்பது மேலோங்கக்கூடிய நேரத்தில் அதற்கு எதிர்ப்புகள் வலுக்கின்றன. அந்த நேரத்தில் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்கிறார். ஆனால் அவரால் ஏற்படக்கூடிய இந்த ஒரு பதற்றமான சூழலை காவல்துறை சரி செய்ய வேண்டுமா என்று நீதிபதி நாகபிரசன்னா ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் கர்நாடகாவில் கமல் படத்தை ஏன் திரையிட வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி நாகபிரசன்னா முன்வைத்திருக்கிறார். மேலும் கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் கமல் பேசியிருக்கிறார் என்று நீதிபதி தனது கருத்தை இந்த விசாரணையில் பதிவு செய்திருக்கிறார். கர்நாடகாவில் இருந்து சில கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என்றால் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீதிபதி நாகபிரசன்னா தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணை இன்றைய தினம் பிற்பகல் 2:30 மணிக்கு விசாரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையின் போது 2:30 மணிக்கு இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக கமல்ஹாசனுடைய படம் கர்நாடகா மாநிலத்தில் வெளியாகுமா இல்லையா என்று பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கர்நாடகாவில் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக யாரும் பெரிய அளவில் முன்வந்து நிற்காத சூழல்ல தமிழ்நாட்டிலும் கூட கமலுக்கு துணை நிற்பதாக கர்நாடகாவுடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு எதிராக தமிழகத்திலும் தமிழ்நாட்டினுடைய திரையுலகில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவில் குரல் கொடுக்காத ஒரு சூழல் இருக்கிறது. கமலுக்கு ஆதரவாக இருப்போம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்களே தவிர இந்த மொழி விவகாரம் குறித்து கமல்ஹாசன் அவருமே கூட ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அவர் அறிவிக்கவில்லை. அன்பு என்றும் மன்னிப்பு கேட்காது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசியல்வாதிகள் இதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நேரத்தில் கமல்ஹாசன் அதற்கு எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் மொழி குறித்து பேசுவதற்கான தகுதி இல்லை, நான் உட்பட என்று கமல்ஹாசன் பதிலளித்திருந்தார். அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி பாஜக, ஆளும் கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சியினருமே கமலுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அரசியல் கட்சியினர் இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள் என்ற கேள்வியை கமல் முன் வைக்கும் பொழுது எந்த ஒரு அரசியல்வாதியும் மொழி கொடுத்து பேசுவதற்கான தகுதியற்றவர்கள் என்று கமல்ஹாசன் தன்னையும் குறிப்பிட்டு அந்த பதில் சொல்லும்போது தெரிவித்திருந்தார். மேலும் மன்னிப்பு கேட்பது தொடர்பான கேள்விக்கு அன்பு என்றும் மன்னிப்பு கோராது என்று கமல் தெரிவித்திருந்தார். இதன் மூலமாக அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் எனவும் அதே நேரத்தில் தான் அன்பாகத்தான் பேசினேன் என்பதும் அவர் கேள்விக்கு இருவேறு பதிலை ஒரு வார்த்தையில் சொல்லி முடித்திருந்தார். இது மேலும் ஒரு பதற்றமான சூழலை கர்நாடகாவில் ஏற்படுத்தியிருந்தது. அதாவது கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டார் என்றே திட்டவட்டமாக கர்நாடகா மக்கள் உணர்ந்து கொண்டு கமலுக்கு எதிராக மேலும் தன்னுடைய எதிர்ப்புகளை வலுப்படுத்தி கொண்டிருந்தனர். குறிப்பாக கமல்ஹாசனுடைய அந்த பேச்சு என்பது தமிழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசப்பட்ட பேச்சு. ஆனால் அது பேசப்பட்ட 2 தினங்களுக்கு பிறகாக கர்நாடகாவில் பெரிய அளவில் எதிர்ப்புகளை சம்பாதித்திருந்தது. குறிப்பாக கர்நாடக நடிகர் சிவராஜையும் அவர் குறிப்பிட்டு பேசும்பொழுதுதான் அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். மேலும் அந்த நேரங்களில் அவர் பேசும்பொழுது அதற்கான எந்த ஒரு பெரிய எதிர்ப்புணர்வுகளும் இல்லை. ஆனால் கர்நாடகாவில் முதல் முறையில் பாஜகவினுடைய தலைவர்கள் உருவாக்கக்கூடிய எடியூரப்பாவின் மகன் பேசும்பொழுதுதான் அந்த விவகாரம் கர்நாடகாவில் பெரிய நிலைக்கு எட்டப்படுகிறது. அதன் பிறகாக வரிசையாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட மொழி பற்றாளர்கள், கன்னட மொழி இயக்கத்தினர் அந்த கமலுடைய பேச்சை கண்டிப்பதாக எதிர்ப்பு தெரிவித்து கமலுடைய உருவப்படங்களை எரித்திருந்தனர். கமல் நடிக்கக்கூடிய இந்த தக்லை படத்திற்கான வெளியிடப்படக்கூடிய பேனர்களை எல்லாம் அவர்கள் கிழித்திருந்தனர். கமலுக்கு கடுமையான எதிர்ப்புகளை அவர்கள் பதிவு செய்வதாக தொடர்ச்சியாக கமலுக்கு எதிரான போராட்டங்களை கன்னட மொழி உணர்வாளர்கள், பற்றாளர்கள் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்த நேரத்தில் கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா கமலுக்கு எதிரான அந்த கமல் பேசிய அந்த பேச்சுக்கு எதிராக ஒரு கண்டனமும் தெரிவித்திருந்தார். எதிர்கட்சி மற்ற மாநிலத்தினுடைய மற்ற அமைப்பினர் எல்லாம் போராடக்கூடிய நேரத்தில் கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் சித்தராமையாவும் கமலுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார். கமல் பாவம், அவருக்கு கன்னட மொழியினுடைய வரலாறு என்பது தெரியவில்லை, அவர் அறியாமையில் பேசுகிறார் என்று கன்னட மொழி குறித்து கமல் பேசியதற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது கண்டனத்தையும் பதிவு செய்திருந்தார். தொடர்ச்சியாக கர்நாடகாவில் கமல்ஹாசனுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிய சூழல்ல தற்பொழுது அவர் படம் வெளியாகாத ஒரு சூழல் கர்நாடகாவில் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் இது ஒரு பேன் இந்தியன் மூவியாக வெளியிடுவதற்கு படக்குழு திட்டமிட்டிருந்த சூழல்ல
தென்னிந்தியாவில் கணிசமான வருமானத்தை இந்த படக்குழுவுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய கன்னட மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியான கர்நாடக மாநிலத்தில் இந்த படம் வெளியாகாது என்பதை எதிர்த்து இந்த நீதிமன்றத்தை கமல் தரப்பு நாடியிருந்தாங்க. குறிப்பா இந்த படக்குழு இந்த படத்தை கர்நாடகாவில் வெளியிடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் நேரத்தில் இது தொடர்பாக இந்த படத்திற்கு இருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் என்று கர்நாடகா நீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் முறையிட்டிருந்தாங்க. அந்த வழக்கில் தான் கர்நாடகா உயர்நீதிமன்றம் நடிகர் கமல்ஹாசனுக்கு அடுக்கடுக்கான பல கேள்விகளை முன்வைத்து மதியம் 2:30 மணி அளவில் இந்த வழக்கினுடைய உத்தரவுக்காக ஒத்திவைத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.